தமிழ் திரையுலகுல அதிக எண்ணிக்கையில வெள்ளி விழா படங்களை தந்தவர் என்ற பெருமை நடிகர் மோகனுக்கு உண்டு. பல ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்து வந்த இவர் நீண்ட இடைவெளிக்கு பின்பு மீண்டும் திரைக்கு வர இருக்கார். இயக்குனர் விஜய் ஸ்ரீ ஜி இயக்கத்துல அரான்ற படத்துல கதாநாயகனாக நடித்திருக்கார் மோகன். மோகனோடு சேர்ந்து யோகி பாபு, ஷாருகாசன், சுரேஷ் மேனன், வனிதா விஜயகுமார், நான் கடவுள் ராஜேந்திரன், சிங்கம் புலி, தீபா, மைம் கோபி, சாம்ஸ் மற்றும் சந்தோஷ் பிரபாகர் உள்ளிட்ட பலருமே இந்த படத்துல நடித்திருக்காங்க. படம் குறித்து நடிகர் மோகன் அவர்கள் பேசும்போது, "எத்தனை தடவை ரசிகர்களுக்கு நன்றி சொல்வதுன்னே எனக்கு தெரியல. உங்களுக்கு நான் காலமெல்லாம் கடன்பட்டுருக்கேன். நான் நடித்தாலும் இல்லைனாலும் என் மீது அன்பு செலுத்திய என் ரசிகர்களுக்கு மிக்க நன்றி. ஏன் நடிக்கலைன்னு பலருமே கேட்டிருக்காங்க. என்னைப் பற்றி தெரிந்தவர்களுக்கு மிகவுமே தெரியும். எனக்கு கதை பிடித்தா மட்டுமே தான் நான் நடிப்பேன். விஜய் ஸ்ரீஜி 7 முறை இந்த கதைய திருத்திய பிறகு தான் இந்த படத்துல நான் நடிக்கவே ஒப்புக்கொண்டேன். இந்த படத்திற்கு கோவை மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பு வியப்புக்குரியது. அத்தனை மக்களுக்கும் எங்களுடைய நன்றி. இந்த படத்துல வேலை பார்த்த அனைவருமே பிரமாதமாக வேலை செஞ்சிருக்காங்க. இன்றைய சிறுவர் முதல் அனைவருக்கும் பிடிக்கும்படி விஜய் ஸ்ரீஜி படத்தை உருவாக்கியிருக்கார். இசையமைப்பாளர் ரஷாத் அரவின் அருமையான பாடல தந்திருக்கார். மகளை பற்றிய பாடல் அனைவருக்குமே பிடிக்கும். நேர்மையாகவும், உண்மையாகவும் ஒரு படத்தை உருவாக்கினா, எந்த காலத்திலுமே வியாபாரம் இருக்குன்றத இந்த படம் நிரூபித்திருக்கு. டீசரை பார்த்து படத்தை வாங்க கோவை பிரதர்ஸ் முன்வந்திருக்காங்க. மிகவுமே பெருமையாக இருக்கு. உங்கள் ஆசீர்வாதத்தோட இந்த படம் ஜூன் 7ஆம் தேதி திரைக்கு வரவும் இருக்கு. கோவை பிரதர்ஸ் இந்த படத்தை விநியோகிக்கிறாங்க. இந்த படம் எல்லோரையும் திருப்திப்படுத்தும் விதத்துல இருக்கும்னு மைக் மோகன் அவர்கள் தெரிவித்திருக்கார். நீண்ட வருடங்களுக்கு பிறகு ராமராஜன் அவர்கள் சாமானியன் படம் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு ரீ என்ட்ரி கொடுத்தார். அதற்கு மக்களுமே நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அதே போல தான் தற்பொழுது மோகன் அவர்களும் நீண்ட வருடத்துக்கு பிறகு தமிழ் சினிமாவுல ரீ என்ட்ரி கொடுக்கவும் இருக்கார். இவருக்குமே மக்கள் நல்ல வரவேற்பு கொடுப்பாங்களா அப்படின்றதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம மோகன் அவர்கள் கோட் படத்திலும் நடிக்க இருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.